அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைவது ஆரோக்கியமானது அல்ல அப்படின்ற ஒரு கருத்தை எதிர்த்தரப்புல சொல்லல, ஆதரவு தரப்புல இருக்கக்கூடிய ஆளே சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. விசிகா தலைவர் திருமாவளவன் தான் அதை தெரிவிச்சிருக்கிறாரு. விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கிற வகையில் டிவிக்கு செயல்படக்கூடாதுன்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. அந்த காட்சிகளை நம்ம இப்ப பார்த்துடலாம். தாவேகா தலைமை இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்க கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். யார் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தாலும் அவர்களை கட்சியிலே இணைத்துக் கொள்வது என்பது தாவேகாவின் மீதான நம்பகத்தன்மையை பாதிக்கச் செய்யும். எனவே தாவேகா தலைமை இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னொன்றும் குறிப்பிட்டிருக்காரு. தாவேகாவோட ஆட்சி கவிழ்றதுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்க மாட்டோம், இடம் கொடுக்க மாட்டோம்னு கூட திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. அதுவும் 5 ஆண்டுகள் எங்களுடைய ஆதரவு இருக்குன்ற நம்பிக்கையை நாங்கள் தாவேகாவிற்கு கொடுப்போம், அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கூட திருமாவளவன் சொல்லியிருக்காரு. பார்த்திபன், எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த ஆட்சி நிலைக்காது, திடீர்னு அதை களைஞ்சிடும், மீண்டும் தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும் போதுதான் தாவேகாவுக்கு கண்டிப்பா இன்டர்னலா ஒரு டவுட் இருந்திருக்கும். இப்போ ஆதரவு தரவங்க எல்லாருமே திமுக கூட்டணியிலிருந்து வந்தவர்கள் அப்படின்றதுனால நம்மளோட பிளேஸை கொஞ்சம் நம்ம சிமெண்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா அப்படின்றது ரேஞ்சில தான் இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்கு. சோ இப்ப திருமாவளவன் அவர்களும் அதையே ஒட்டி தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டுருக்காரு. நம்புங்க ப்ளீஸ், நாங்க கட்சியெல்லாம் கலைக்க விட மாட்டோம், 5 வருஷத்துக்கு ஸ்டேபிளா தான் இருப்போம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை கொடுத்திருக்காரு. அவர் பேசின பைட்டை நம்ம பார்த்துடலாம். எஸ், எந்த சூழலிலும் உங்கள் ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆட்சியை திறம்பட செய்ய வேண்டும். இந்த விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா தலைமை செயல்படக்கூடாது என்பது எங்கள் விருப்பம். ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கெடுத்திருக்க ஒரு கட்சி தலைவர் இப்படி சொல்லியிருக்காரு. வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய இன்னொரு கட்சி தலைவரும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் கூட இதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. என்னன்னா அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவில் இணைப்பது ஏற்புடையது அல்லன்னு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினோட மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. எம்எல்ஏக்கள் இணைவதை தாவேகா ஊக்குவிப்பதா தான் கருத வேண்டிய நிலை ஏற்படும் கூட அவர் குறிப்பிட்டிருக்காரு. பார்த்திபன், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இடதுசாரிகள் தரப்புல எத்தனை எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்கள் வெளியிலிருந்து ஆதரவு தராங்க. இப்போ எத்தனை எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்து வந்திருக்காங்க? போதைய நிலவரம் 4, தற்போதைய நிலவரம் 4. 4க்கு 4 தீனிக்கு தானிக்கு சரி போயிந்தின்னு சொல்லுவாங்க ஊர் சைட்லாம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்ல நாங்க கண்டிப்பா இந்த இடைத்தேர்தலில் நாங்க தான் ஜெயிப்போம், கான்பிடென்டா இருக்கும்னு தாவேகாவினரும் சமூக ஊடகங்கள்ல பலமான கருத்துக்களை பதிவு பண்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஆர் அஹெட் இன் தமிழக அரசியல் களம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.